Hi friends, welcome back to Sanvika Samayal. இன்னைக்கு நம்ம சன்விகா சமையல்ல பார்க்க போறது காரசாரமான பெப்பர் சிக்கன். இந்த பெப்பர் சிக்கன் வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. அது மட்டும் இல்லாம இது 10 to 15 மினிட்ஸ்ல நம்ம பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சன்விகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம சமைக்கலாம். பெப்பர் சிக்கனுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கடாய் வச்சிடலாம். கடாய் லைட்டாக சூடானதும் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துடலாம். சிக்கனுக்கு வந்து நம்ம வந்து நிறைய எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து ஆல்ரெடி சிக்கன்லேயே நிறைய எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் தேவையான அளவு 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன ஸ்பூனில் ஊற்றுறதுனால உங்களுக்கு நிறைய ஊற்றுற மாதிரி இருக்கும். பட் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். 1/2 kg சிக்கனுக்கு இது 1 ஸ்பூன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து சோம்பு போட்டுடலாம். சோம்பு ஏன் சேர்க்கணுன்னா சோம்பு வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நம்ம பெப்பர் நிறைய போடுறதுனால கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கிறதுக்காக நான் வந்து சோம்பு சேர்க்குறேன். இல்லை உங்களுக்கு ரொம்ப காரசாரமாக வேணும்னா நீங்கள் சோம்புக்கு பதில் சீரகத்தை கூட சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம அதுக்கப்புறம் கறிவேப்பிலை நல்லா ஒரு கை எடுத்துக்கோங்க. கை எடுத்து அதையும் கறிவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். அப்புறம் மஞ்சத்தூளையும் நல்லா வந்து கலரி விடுங்க. அதுக்கப்புறம் பெப்பர் 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து நான் 2 ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்குங்க. தண்ணி நம்ம ஆட் பண்ணாதனால லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் எல்லாம் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். பெப்பர், வெங்காயம், மசாலா எல்லாம் வந்து நம்ம சிக்கனில் படுற மாதிரி சிக்கனை நல்லா கிளறி விட்டுடலாம். அதுக்கப்புறம் சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். உப்பு வந்து நான் வெங்காயம் வதங்கும் போதே போட்டுட்டேன். அதுவே கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு டேஸ்ட் பண்ணி உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுடுங்க.
அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வந்து வேகட்டும். மூடி வச்சிடலாம். நடுவில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கன் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இன்னும் ட்ரை ஆகணும். வேகட்டும். அதனால் நான் இப்போ மூடி வச்சுட்டேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்தோம்னா சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா கிளறி விட்டுடுங்க. நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே தண்ணி இருந்தாலும் நல்லா சுண்டிடும். நல்லா ட்ரை ஆகிடும். பெப்பர் சிக்கன் ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றுறேன். இருந்தாலும் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கிளறி விட்டிங்கன்னா தான் மசாலாலாம் நல்லா வந்து சிக்கனில் இறங்கும். இதில் நான் மிளகாத்தூளே சேர்க்கல, வெறும் பெப்பர் தான். பெப்பர்லேயே நல்லா வந்து சிக்கன் வெந்ததுனால சூப்பராக இருக்கும். இன்னும் வந்து ஒரு 1 செகண்ட் வந்து சிம்லேயே இருக்கட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட பெப்பர் சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை சேர்த்துடலாம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு கலரி விட்டுடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த பெப்பர் சிக்கன் வந்து தக்காளி ரசத்தோட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பெப்பர் சிக்கன் வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்ல டிஷ் இது. இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சன்விகா சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.